யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம். ஆமென். This 4:4 அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. நீங்க நம்ம ஊர்ல பாக்குறதெல்லாம் வெள்ளாடு. என்னாடு? இது சொல்லுது செம்மறியாடு. வெள்ளாட்டுக்கு மேய்ப்பன் பின்னாடி வளர்ப்பான். செம்மறியாட்டுக்கு மேய்ப்பன் எல்லாத்தையும் மேயும். செம்மறியாடு மேய்ப்பன் எங்க கொண்டு காண்பிக்கிறானோ அங்க மஸ்தர் தான் மேயும். வெள்ளாட்டுக்கு மேய்ப்பன் முன்னாடி செம்மறியாட்டுக்கு மேய்ப்பன் முன்னாடி போனாதான் அடுத்த அடியை எடுத்து தெரியும். எத்தனை செம்மறியாடுகள் இங்கே இருக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நல்ல கை தட்டி. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். கேர் ஃப்ரீ. என்னப்பா முன்னாடி போற பின்னாடி ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் ஆகாது. அந்த ஆட்டுக்கு நாய் இல்லைன்னா அந்த ஆட்டுக்கு வேற வழியே தெரியாது. அது என் பின் வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு ஆடுகள் என்ன செய்யும்? மேய்ப்பனுக்கு சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் உலகம் தெரிந்தெடுக்கிறது பலமான, கர்த்தர் தெரிந்தெடுக்கிறது பலன் இல்லாதவன். பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போ. எப்படி இருக்கிறீர்கள்? சொல்லு. ஆனா சொன்ன உடனே ஒரு நல்ல ஆடு ஓடிய ஓடி போகுது. கொண்டாடி பழகினதுனால அபிஷேகம் பண்ணல. ராஜாவா அபிஷேகம் பண்ணல. தாவீது ஒண்ணுக்கும் அதே நல்ல மேய்ப்பன் என்று யோவான் 10 சொன்னார். இயேசு அவர் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு போயிட்டார். போயாச்சு. தாவீது திரும்பவும் ஆடு மேய்க்க போயிட்டார். ஆடெல்லாம் வைக்க மாட்டேன். சமர்ப்பண்டா நான் ராஜா கர்த்தர் அபிஷேகம் நீ சொல்லல. அடங்கியிருக்கு. கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கு. ஏற்ற காலம் வரும்போது என்ன அவர் உயர்த்துவார். இப்ப நான் கிடையாது. திரும்பவும் ஆடு போயிட்டார். தெரியணும் தெரியணும். போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு ராஜா சவுல் வேற இடத்துல இருக்கார். ராஜா திடீர்னு தலைவலி. ராஜா தலைவலிக்குது. வாடா. அப்போ ஒரு ஆள் பையன் ஒரு பையன் இருக்கான். அவன்
வாசிச்சா இந்த சத்தத்துக்கு போயிடும். ஏன் அழகு இது பிசாசு ஏன் பிசாசு அப்போ ஒரு பையன் இருக்கான், அவன் வாசித்தானா பிசாசு போயிடும். நானே வாசல் என்று சொல்லுவேன். வாசல் வழியாய் வருகிறவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். வாசல் வழியாய் வன்றி வேறு வழியாய் வருகிறவன் திருடனும் கொள்ளைக்காரனும் என்று சொல்லப்படுகிறான். இதெல்லாம் கடவுள் ஏற்படுத்தின ஏற்பாடுகள். புதிய ஏற்பாடுகளையும் பழைய ஏற்பாடுகளையும் சரீரமாகிய சபையையும் ஏற்படுத்துகிறான். நாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலும் அடிமை போல பாருங்க. Very important leaders in the Bible. Joseph, தாவீது ஒரு மேய்ப்பனாக. இயேசு தன்னை நானே நல்ல மேய்ப்பன் சித்தரிக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு மேய்ப்பன் மந்தை என்பது தேவன் ஏற்படுத்தின ஒரு ஏற்பாடு. பக்கத்துல யாரா பார்த்து சொல்லுங்க, தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடுன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடு. ஹல்லேலூயா. ஒரு மேய்ப்பனுக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரிய வேண்டும். ஒரு மேய்ப்பனை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டும். அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க சுகம் எப்படி இருக்கு, அவங்க குடும்பம் எப்படி இருக்கு, அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அவங்க மனைவி எப்படி இருக்காங்க, அவங்க பாதுகாப்பு